நம்ம அகன்குட்டிக்கு மொட்டை போட்டுட்ருக்கப்பவே பேரலெல்லாம் அம்மாவுக்கும் மொட்டை போட்டுட்டாங்க. அம்மா வந்து வேண்டுதல் வச்சுருந்தாங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ தான் அம்மாவுக்கும் டைம் கிடச்சிது பேரம்பேத்தியோட முடி காணிக்கை கொடுக்கறக்காக. அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக கொடுத்துட்டாங்க. இன்னொன்று என்னென்னா, அந்த சமயத்தில் வந்து எங்களுக்கு டைம் மேனேஜ் பண்ண முடியல. ஏன்னா நாங்கள் ஒரு கத்தி வாங்கிட்டு போயிருந்தோம். அகன்குட்டிக்கு தான் ஃபஸ்ட்டு போடணும் இல்லையா, அவங்க ரொம்ப குட்டி பையன். அதனால் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு போட்டுடலாம் அப்படின்னு பேரலாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம புதுசாக பக்கத்துலேயே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கத்தி வாங்கி அகன்குட்டிக்கு போடுறப்பவே அம்மாவுக்கும் பேரலாக இன்னொரு சைடு வந்து முடிக்காணிக்கை கொடுத்துட்டாங்க. அப்புறம் 2 பேருமே முடித்ததுக்கப்புறம் நம்ம மாயா குட்டிக்கும் போட்டுட்டோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி வாங்கிக்கிட்டோம்னா இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டப்புன்னு வேலையை முடிச்சுட்டு கிளம்பிக்கலாம். அப்போ தான் சாமி கும்பிட்றதுக்கு நம்ம சீக்கிரமாக போக முடியும். நாங்கள் போன அன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது. கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தால் இன்னுமே டிமாண்டாக இருக்கும். மாயாக்குட்டி இந்த டைம் அழுகவே இல்லை, ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தா. ஏன்னா மாயாக்குட்டிக்கு இது வந்து 4வது மொட்டை.